மதுரை சீரீஸோட செகண்ட் எபிசோட் பார்த்துடலாமா? நாங்கள் எல்லாத்தையும் வெரி ஹாப்பியாக வைகைக்கு போனோங்க. வைகை அப்படிங்கிறத நான் இது வரைக்கும் புக்கில் மட்டும்தான் படிச்சிருக்கேன். அதுலேயும் 10th அணியில் மட்டும்தாங்க எழுதியிருக்கேன். அதனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டோம். வேறு லெவலுக்கு பெருசாக இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஹாப்பி. என்னோட யார் ஹாப்பின்னு கேட்டிங்கன்னா எங்கள் கூட குட்டீஸ்க்கு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்குக்கு போகிறதுல அவ்வளோ ஹாப்பி. ஆனால் என்னென்னா மழை பெஞ்சிருச்சுங்க. அதனால் அங்கேயே பிளானை வித்ட்ரா பண்ணிட்டு நாங்கள் திரும்ப வந்துட்டு இருந்தோம். அப்போ பெரிய ஹோட்டலாக ஒன்று இருந்துச்சு. எதுன்னு கேட்டிங்கன்னா எடன் கார்டன் அப்படிங்கிறது. அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனப்போ அங்கே எங்களுக்கு வச்சாங்க பாருங்க பெரிய ட்விஸ்ட்டாக. அங்கே நாங்கள் ரொம்ப லைட்டெல்லாம் போனோம். ஆனாலும் அங்கே பரோட்டா இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் இல்லைன்ட்டாங்க. சரி என்னதான் இருக்குங்கும் போது கொஞ்சம் சப்பாத்தி இருக்குன்னாங்க. அட் த சேம் டைம் நூடுல்ஸ் இருக்குன்னாங்க. சரி வாங்கலான்னு சொல்லிட்டு நானும் வாங்கினேன். எனக்கு பர்சனலாக ஒரு கொஸ்டின் இருக்குங்க. ஏன் இப்படி பெரிய கடையிலலாம் காரஞ்சாரமே இல்லாமல் வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் வாழ்க்கையிலே ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் வேணான்னு சொன்னதுன்னா அது இந்த கடையில் தாங்க. எனக்கு நூடுல்ஸ்னால் பிடிக்கும். பட் மைதானால இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தேன். பட் அங்கே வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டேங்க. உங்களுக்கு இது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.